வணக்கம் நேயர்களே. இன்று சூலை 20/20/2026 திங்கட்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பாவை மீண்டும் வாட்டும் பெருவெப்பம், உயர்கல்வி வாய்ப்புகள், நோர்வேயின் 60 ஆண்டுகால எண்ணெய் தேடல். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பாவை மீண்டும் வாட்டும் பெருவெப்பம். தெற்கு ஐரோப்பாவில் 40 பாகையை தாண்டிய வெப்பத்தால் காட்டுத்தீ, மக்கள் இடமாற்றம், உடல்நல பாதிப்புகள் அதிகரித்துள்ளன. இத்தகைய வெப்ப அலைகள் எதிர்காலத்தில் ஐரோப்பாவிலும் நோர்வேயிலும் கோடை காலத்தின் இயல்பான நிலையாக மாறலாம் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். நோர்வேயில் இப்போது ஒப்பீட்டளவில் குளிர்ச்சியான காற்று வீசினாலும் தெற்கு நோர்வேயில் 30 பாகை வரை வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளது. உயர்கல்வி வாய்ப்புகள். நோர்வேயில் சம்மோர்னா ஒப்தாக் இணைய பக்கத்தில் 550க்கும் மேற்பட்ட உயர்கல்வி படிப்புகளில் இன்னும் இடங்கள் உள்ளன. குறிப்பாக மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் படிப்புகளில் அதிக வெற்றிடங்கள் உள்ளதால் தகுதியுள்ள மாணவர்கள் விரைவில் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோர்வேயின் 60 ஆண்டுகால எண்ணெய் தேடல். 1966ஆம் ஆண்டு வடகடலில் தொடங்கிய எண்ணெய் ஆய்வே நோர்வேயின் பொருளியல் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது. இன்று அரசு நலத்திட்டங்களுக்கும் நாட்டின் நிதி வலிமைக்கும் எண்ணெய் வருவாயே பெருந்துணையாக விளங்குகிறது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.